கும்பகோணத்தில் 600 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்த ஹெலிகாப்டர் சகோதரர்களான பாஜக முன்னாள் நிர்வாகிகள் சென்னை நகைக்கடை புகாரில் மீண்டும் சிக்கியுள்ளனர். ஒருவர் கைதான நிலையில் மற்றொருவரை போலீசார் தேடி வருகின்றனர். கும்பகோணம் ஸ்ரீநகர் காலனி தீட்சிதர் தோட்டத்தைச் சேர்ந்த எம்.ஆர். கணேஷ், எம்.ஆர். சுவாமிநாதன் ஆகியோர் சகோதரர்கள். இவர்கள் கும்பகோணத்தில் ஹெலிகாப்டரை வாடகைக்கு அமர்த்திக் கொண்டு ஹெலிகாப்டர் நிறுவனம் நடத்துகிறோம் என்ற பெயரில் பொதுமக்களிடம் அதிக வட்டி தருவதாக கூறி முதலீடு பெற்று 600 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. ஹெலிகாப்டர் சகோதரர்களிடம் முதலீடு செய்த நபர்கள் வட்டியும் வரவில்லை, முதலும் கிடைக்கவில்லை என பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து இவ்விருவரும் கைது செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து பாஜகவில் இருந்து சகோதரர்கள் நீக்கப்பட்டனர். இவர்கள் மீதான வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் தற்போது இவர்கள் பிணையில் உள்ளனர். இதற்கிடையில் இவர்களின் மீது சென்னையை சேர்ந்த பிரபல நகைக்கடை நிறுவனம் தங்களிடம் நகைகளை வாங்கிக் கொண்டு 16 கோடி ரூபாய் நிலுவை வைத்துள்ளதாக புகார் அளித்தது. அதில் கும்பகோணம் ஸ்ரீநகரைச் சேர்ந்த கணேஷ் மற்றும் அவரது சகோதரர் சுவாமிநாதன் ஆகியோர் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை 38.6 கிலோ தங்க காசுகளை மொத்தமாக வாங்கியுள்ளனர். இதில் 9.47 கிலோ தங்க காசுக்கு மீண்டும் பணம் கொடுத்துள்ளனர். மீதமுள்ள 28.531 கிலோ தங்க காசுகளுக்கு பணம் கொடுக்காமல் இருந்துள்ளனர். இது தொடர்பாக நகைக்கடை மேலாளர் சந்தோஷ்குமார் பலமுறை கேட்டும் தொடர்ந்து ஏமாற்றி வந்துள்ளனர். ஏமாற்றப்பட்ட தங்கத்தின் மதிப்பு மட்டும் சுமார் 16 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. தங்க காசை வாங்கி மோசடி செய்து பணம் கொடுக்காமல் ஏமாற்றியதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். 2 ஆண்டுகளுக்கு மேலாக பணம் தராமல் இழுத்தடித்து வந்த சுவாமிநாதனை நேற்று கைது செய்தனர். தலைமறைவான அவரது சகோதரர் கணேசை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். 600 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்ததாக கூறப்படும் எம்.ஆர். கணேஷ், எம்.ஆர். சாமிநாதன் ஆகியோர் மீது சுமார் 50 கோடி ரூபாய் அளவிற்கு பணம் கட்டி ஏமாந்தவர்கள் மட்டுமே பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். இவர்களிடத்தில் முதலீடு செய்தவர்கள் பெரும்பாலானோர் கருப்பு பணம் வைத்திருந்தவர்கள் என்பதால் காவல்துறையில் அவர்கள் புகார் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணை நடந்து வரும் நிலையில் தற்போது திடீர் திருப்பமாக புதிய வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.